Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாச வார்த்தை. ஏன் அது விசுவாச வார்த்தை? விசுவாசத்தை உண்டாக்குது அந்த வார்த்தை, விசுவாசத்தை சுமந்து கொண்டு வருது அந்த வார்த்தை. ஆனால் நிறைய பேருக்கு இது என்ன வார்த்தைன்னு தெரியாதனால இந்த வார்த்தையை பெருசாக நினச்சிக்கிறது இல்லை, பிரசங்கத்தையே பெருசாக நினைக்கிறது இல்லை. பாருங்கள், ஏன்னா அதுக்குள்ளே தான் விசுவாசம் இருக்குது. அதுதான் அந்த அபார சக்தி, அதுதான் நோயை சுகமாக்கக்கூடிய சக்தி, அதுதான் தோல்வியை ஜெயமாக்கக்கூடிய சக்தி, அதுதான் பாவியை நீதிமானாக்கக்கூடிய சக்தி அதில் தான் இருக்குது. அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் பிரசங்கத்தை ரொம்ப லேசாக நினச்சிட்றாங்க. வார்த்தையினுடைய மேன்மையும் அதனுடைய அருமையும் அதனுடைய மகத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கே தலை நிமிர்ந்தவர்களாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா புதிய வாழ்க்கை நிச்சயமாக சாத்தியம். சிலர் சொல்லுவாங்க, என்னையா போயிட்டு வந்து என்ன பெரிய ரொம்ப தலை நிமிர்ந்து நடக்கிற, பார்க்குறதுக்கு என்னமோ பெரிய இது மாதிரி பண்ணிக்கிறேன். இன்னும் அதே தான், நேற்று இருந்தால் அதே நிலைமை தான். இல்லை, நேற்று இருந்தால் அதே நிலைமை இல்லை. நேற்று வந்து வார்த்தையை பற்றி எனக்கு தெரியல, இது என்ன பண்ணுன்னு தெரியல. இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன், வார்த்தை இருந்தால் எல்லாத்தையும் உண்டாக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே இது ஒரு புதிய ஆரம்பம். அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் ஆரம்ப பாயிண்ட். பாருங்கள், அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வாழ்வு வந்த மாதிரி தான். அது ஒன்று மேட்டர் ஆஃப் டைம் தான். அது வாழ்வு வந்துட்டா மாதிரி தான். கண்டிப்பாக வாழ்வு வந்து விடும். ஏன்னா வார்த்தையில் தான் வாழ்வே ஆரம்பமாகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. அப்போ என்ன மாதிரி வார்த்தை கேட்குறீங்க? விசுவாச வார்த்தையை கேட்குறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாக்குதா? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இந்த அருமையான காரியங்கள், கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின காரியங்கள், அதை தான் பிரசங்கம் பண்ணுறாங்களா நீங்கள் கேட்குற இடத்துல? அது உங்களுடைய உள்ளத்தில் போதா? நம்பிக்கையை உண்டாக்குதா? உங்கள் வாழ்க்கை மாறும், நாளைய தினம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் வித்தியாசமாக இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகுதா? அதுதான் விசுவாச வார்த்தைங்க. அதனால தான் பிரசங்கம் ரொம்ப முக்கியம். இது விசுவாச வார்த்தையின் பிரசங்கம். கேட்க கேட்க விசுவாசம் பெரு. அதனால் தொடர்ந்து கேட்குறது ரொம்ப அவசியம். பாருங்கள், அப்படியே கேட்டே வர்றது அவசியம். கேட்டுக்கிட்டே இருந்தால் விசுவாசம் வரும். கேட்க 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 உள்ள அது பயங்கரமாக வேலை செய்கிறது, காரியங்களை அது மாற்றி அமைக்கிறது. இதில் சந்தேகமே கிடையாது. அடுத்தது கேட்கக்கூடிய ரெண்டாவது விதம் என்னென்னா, நான் பேசுகிறதையே நான் கேட்குறது. சிலர் 24 மணி நேரம் பேசிட்டாங்க, தூக்கத்தில் கூட பேசுகிறாங்க சிலர். உண்மை தானே? நீங்கள் பேசுகிறதையே நீங்கள் கேட்கணும். இங்கே தான் பிரச்சனை. பாருங்கள், நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி எல்லா வசனத்தையும் கொண்டாந்துருவாங்க ஜெபத்தில். முடிஞ்சு ஆமேன்னு சொல்லிட்டு போனோன்னே, என்னப்பா பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, எப்போவுமே இந்த தரித்திரத்தில் தான் கிடக்கிறேன் நான். இவங்க ஜபத்தை எவ்வளோ ஜபம் பண்ணாங்களோ அவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணுறது தான் இவங்க பேச்சு. ஜபம் 1 மணி நேரம் பண்ணாங்க, 23 மணி நேரம் பேச்சு வந்து இந்த 1 மணி நேரம் பண்ண ஜபத்தை ஒன்றும் இல்லாமாக்கி குலைத்து போடுறது தான் இவங்களுடைய பேச்சாக இருக்குது. அப்படி வேலை செய்யாது. பாருங்கள், விசுவாசம் அப்படி வேலை செய்வேன். சரி, நீங்கள் பேசுகிறத கவனிக்க வேண்டும். நீங்கள் பேசுகிறது மூலமாக விசுவாசம் கேள்வியினால் வரும். உங்கள் வாயிலிருந்து வசனத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை கேட்டு கேட்டே உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். உங்கள் வீட்டில் பிரச்சனையை சந்திக்கும் போது, தேவைகளை சந்திக்கும் போது, மற்றவங்க பிரச்சனையை பற்றி பேசும்போது, இல்லை நீங்கள் சொல்லணும், இல்லை இல்லை கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கிறார், அவர் நல்ல மெய்ப்பர், நமக்கு தாழ்ச்சியே கிடையாது, குறைவே கிடையாது, குறைவு நமக்கு வராது, இயேசுவின் நாமத்தில் எல்லா குறைவும் நிறைவாகும். இப்படியே பேசிகிட்டு இருங்க சொல்கிறேன். இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் பெருசாக உள்ளத்தில் வளர்ந்து விடும். வாழ்க்கையில் எல்லா வளமும் ஆசீர்வாதமும் உண்டாகும். அப்போ நீங்கள் பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு இப்படி சொன்னார். லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, 5ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர்,
கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எல்லாம் சொல்லுங்கள், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எது? அந்த மரம், அந்த காட்டத்தி மரம் கீழ்ப்படி. என்ன சொல்கிறாரு? விசுவாசம் கொஞ்சம் அதிகம் வேணும்னு கேட்குறாங்க. இவங்க வர்த்திக்க வேணும்னு கேட்குறாங்க. விசுவாசத்தை அதிக வேணும்னு கேட்டவளுக்கு ஒரு அபூர்வமான பதிலை கொடுக்குறார். நம்ம எதிர்பார்க்காத ஒரு பதில். அதிகம் வேணும்னு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஒளி காட்டுப்போ எனக்கு விசுவாசம் ரொம்ப ஜாஸ்தி வேணும்னு அவர் தலையில் வச்சு ஜெபம் பண்ணுவார். ஆனால் விசுவாசம் ஜெபம் பண்ணால் வரும்னு சொல்லலையே. இங்கே விசுவாசம் கேள்வினால் வரும்னு சொல்லியிருக்குது. அதனால் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். அப்போ வர்த்திக்க பண்ண வேணும்னு இவர் ஜெபம் பண்ணல. உங்களுக்காக என்ன பண்ணுறாரு? கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருந்தால், கடுகை விட்டுருங்க, விதையை பாருங்கள். ஏன்னா கடுகு டிஸ்ட்ராக்ட் பண்ணுதாங்க. சிலர் கடுகு பிடிச்சிக்கிட்டாங்க, விதையை விட்டாங்க. விசுவாசம் ஒரு விதையை போல் இருக்கிறது. அப்போ விசுவாசம் விதைன்னு சொன்னால் விதை என்ன தன்மையை கொண்டது? அதை விதைச்சிங்கன்னா இன்னும் அதிகம் உண்டாகும். விசுவாசம் வேணும்னு கேட்குறாங்களே, அவங்களுக்கு சொல்கிறாரு நீ அதை விதை, உன் விசுவாசமே ஒரு விதை. அப்போ விசுவாசத்தை கொண்டு போய் விதைன்னா எதை விதைப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி விதைப்பீங்க? விசுவாசத்தை விதைப்பீங்க. இங்கே தான் பாருங்கள். அப்போ தான் சொல்கிறாரு, காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல. எல்லாம் சொல்லுங்கள், சொல்ல என்று சொல்ல. அப்போ விசுவாசம் விதைனா அதை விதையை எப்படி நடுறோம்? சொல்லி நடுறோம். அப்போ நான் சொல்கிறேன், விசுவாசம் என்கிற விதை எந்த வடிவில் இருக்குது? வார்த்தையின் வடிவிலே இருக்கிறது. நான் சொல்லும்போது தான் அதை நடுறேன். எங்கே நடுறேன்? என் இருதயத்திலே நடுறேன். நான் சொல்ல சொல்ல என் இருதயத்தில் அது நடப்படுகிறது என்று சொல்ல. அதாவது உன்னுடைய பிரச்சனையை பார்த்து என்ன ஆகணும் அந்த பிரச்சனைக்குன்னு சொல்லு. ஒளிந்து போ, இல்லாமல் போ, என் கண்ணை விட்டு தூரமாக போ, திரும்ப என் வாழ்க்கையில் திரும்பாத, என் வாழ்க்கையில் உனக்கு பங்கு இல்லை, என் வாழ்க்கையில் உனக்கு இடம் இல்லை என்று சொல்லு. என் கண்ணை விட்டு அப்பால போ என்று சொல்லு. குறுக்க காட்டத்தி மரம் இருந்திருக்கும் போல நடந்து போகிற வழியில் சார் இந்த காட்டப்பத்தை மரத்தை பார்த்து குறுக்க இருக்குது. காட்டத்தி மரத்தை பார்த்து கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உனக்கு கீழ்ப்படியும் என்றார். சில சொல்கிறாங்க மரம் கீழ்ப்படிஞ்சு என்னங்க ஆக போகுது, எனக்கு அது இருந்துட்டு போகுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? பேச்செல்லாம் பார்க்கணும். நீங்கள் சொல்லுவாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறேங்க, ஆனால் ஒன்றும் என் கையில் ஒட்ட மாட்டேங்குது. கேட்டிருக்கீங்களா? கையில் ஒட்டவே மாட்டேங்குது, இருக்கவே மாட்டேங்குது. எங்கே போகுதுன்னே கடவுளுக்கு தான் வெளிச்சம். எங்கே போகுதுன்னே தெரியல. சம்பாதிக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒன்றும் மீறவே மாட்டேங்குது, இருக்கவே மாட்டேங்குது. என்கிட்ட ஒட்டவே என்கிட்ட இருக்காதுங்க, அது இருக்கவே இருக்காது. நான் சொல்கிறேன், அந்த காகிதம் எங்கேருந்து வந்தது? அந்த ரூபா நோட்டு மரத்துலேருந்து தான் காகிதம் வருது. காகிதத்தை தான் ரூபா நோட்டாக அடிச்சிருக்கிறாங்க. மரத்துக்கு நீ சொன்னால் மரம் உனக்கு கீழ்ப்படியும் இருக்குது. நான் சொல்கிறேன் மரம் கீழ்ப்படியும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மரம் கீழ்ப்படிஞ்ச என்னங்க பிரயோஜனம், எனக்கு என்ன ஆக போகுதுன்றீங்க. நான் சொல்கிறேன் உங்கள் பணம் உங்களுக்கு கீழ்ப்படியும். இந்த மரத்துலேருந்து வந்த காகிதத்தில் அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் கையில் வச்சுருக்கீங்க பாருங்கள், பாக்கெட்டில் ஒட்டவே மாட்டேங்குதுன்றீங்க பாருங்கள், ஓடி ஓடி போயிடுதுன்றீங்க பாருங்கள், பிடிச்சி வைக்கவே முடியலங்க, எவ்வளோ இருந்தாலும் எப்படியோ எஸ்கேப் ஆகிடுது, எங்கே வந்தது எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டேங்குதுன்ற பாருங்க. அதோடு கொஞ்ச நேரம் பேசி பாருங்கள். ஹலோ, இருக்கீங்களா? அது கூட கீழ்ப்படியும். எப்படியோ அது கீழ்ப்படியும். இவ்வளோ நாள் உங்களுக்கு கீழ்ப்படிச்சிட்டு இருக்குது. அது நீங்கள் தானே சொன்னீங்க ஒட்டாதுன்னு, ஒட்டலைல்ல? ஹலோ, நிற்காது நீங்கள் நிற்கலல்ல, இருக்கவே இருக்காது நீங்கள் இருக்கலல்ல, கரெக்டாக கீழ்ப்படியுத. இன்னும் இதே தான் சொல்லிட்டு இருக்க போகிறீங்களா? நீ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சரி கிடையாதுங்க, அது ஒட்டாது தாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ நாய் முகத்தை நக்குதுன்னா நாயை கூப்பிடக்கூடாது. அது ஏற்கனவே முகத்தை நக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அதை கூப்பிடலாமா? தரித்திரம் கண்ணுக்கு முன்னால் வந்து நின்றுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்குது நம்மளை. அப்போ நம்ம தரித்திரத்தை பேசலாமா?
தரித்திரம் ஏற்கனவே இருக்குது. சொல்லி 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 தரித்திரம் உண்டாயிடுச்சு, இல்லாமல் உண்டாயிடுச்சு. குறையா இருக்குது, கடனாக இருக்குது, முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது தினந்தோறும். அது கிட்ட வந்து பயமுறுத்துது. இப்போ போய் தரித்திரத்தை பேசிகிட்டு இருந்தா எப்படி? நாய் முகத்தை நக்கும் போது நாயை கூப்பிடாதீங்கன்றது ஒரு சொல்லியா தரணும். ஹலோ, சிலர் பார்க்குறாங்க, இது என்ன போதனைப்பா, இது வேதனையாக இருக்குது. நம்மளே வேதனையில் வந்திருந்தா இவர் நம்மளதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரு. புட்டு புட்டு வச்சாவது திருந்துவோமான்னு பார்க்குறோம். இருக்கீங்களா? இவ்வளோ நாள் சொல்லி சொல்லி தானே ஒன்றும் இல்லாமல் போச்சு. இருக்க மாட்டேங்குதுங்க, எல்லாம் காலி ஆகிடுதுங்க, ஒன்றுமே மீற மாட்டேங்குதுங்க. இன்னிலன்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக மீறும். இயேசுவின் நாமத்தில் இது மீறும். இது போதுமானதாக இருக்கும், போதுமானத்துக்கு ரொம்ப அதிகமானதாக இருக்கும். மாத கடைசி வரைக்கும் வரும், அடுத்த மாதத்துக்கும் சேர்த்து வரும். ஹலோ, கொஞ்சம் பேச்சை மாற்றி பாருங்களேன். இதே சொல்லி சொல்லி ஒன்றும் சரி வரல. இப்போ இன்னும் இல்லை, நான் அதை தான் சொல்ல போகிறேன், என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை அது மேலே அப்படின்னா அப்புறம் எப்படி? மாற்றி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இருக்கீங்களா? இன்னொரு வசனம் திருப்புங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு 9-10 வசனத்தில் தான் இந்த எந்த கண்ணும் கண்டதில்லை, கர்த்தர் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஏற்படுத்தினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, காதும் கேட்டதில்லை, எந்த இருதயத்துக்கும் அது தோணுனதில்லைன்னு இருக்குது. 10ஆம் வசனத்தில் நமக்கோ தேவனவைகளை தமது ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தினார் இருக்குது. 12ஆம் வசனம் பாருங்கள். இப்போ 12, நாங்களோ, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். கொஞ்சம் நல்ல கவனிங்க, இதை மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான காரியம். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறலையாம். என்ன ஆவியை பெற்றிருக்கிறோன்றார்? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். வெறும் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆவின்னு சொல்லலை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அதாவது நாங்கள் இந்த உலகத்திலிருந்து ஆவியை பெறல, தேவனிடத்திலிருந்து ஆவியை பெற்றிருக்கோம். எதுக்கு அந்த தேவனிடத்திலிருந்து ஆவி வந்துருக்குது எங்களுக்கு? ஏன் அந்த இடத்துலேருந்து ஆவி வந்திருக்கு? உலகத்தின் ஆவி இல்லைங்க. உலகத்தின் ஆவி உலக காரியங்களை தான் அறிந்து கொள்ளுகிறது. சில பாருங்க ரொம்ப வேர்ல்ட்லி வாய்ஸாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்க இல்லை? எதை எப்படி போட்டால் எப்படி போட்டால் வரும், இவர் எப்படி உருட்டலாம், அவர் அப்படி பெறட்டலாம். ஒருத்தர் சொன்னார்ன்ட்டு, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ரொம்ப உலக ஞானி அவர். அதாவது யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கேட்டால் எப்படி கிடைக்கும் அது சொல்லிட்டுருக்காரு எனக்கு. ஆடுறதை ஆடி கறக்கணும், பாடுறத பாடி கறக்கணும்னு. கரெக்டு தான், உலக ஞானம் அது. நாம் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிற ஆவியை பெற்றிருக்கோம். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக, நமக்கு ஆற்றல் உண்டாகும்படியாக தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி அது. ஏன்? தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறவைகளை அறியும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, தேவனால் அருளப்பட்டிருக்கிறவைகளை அறியும்படிக்கு. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? தேவன் எனக்கு ஏராளமாக கொடுத்துருக்கிறார். எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றினதே கிடையாது. அவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு இது விளங்காதுன்னு தெரியும் எனக்கு, என் கண்ணுக்கே தெரியாது, காதுக்கே எட்டாது, என் மனதனால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது, கிரகித்து கொள்ள கூட முடியாது. அவ்வளோ பெரிய காரியங்களாக இருக்கிறதுனால அவருடைய ஆவியும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்திலிருந்து வந்த ஆவி இல்லை, அவரிடத்திலிருந்து வந்த ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணுகிறது? இதெல்லாம் ஆழத்தையும் ஆராயிற ஆவி, தேவனுடைய மனதை ஆராய்கிற ஆவி, தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிற ஆவி, தேவன் எனக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிற ஆவி. அந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாராம்? வந்து தேவனால் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாட்டை எனக்குள்ளே தர்றார். இப்போ நல்லா கவனிங்க, வார்த்தையை கேட்குறீங்க, புரிந்து கொள்கிறீங்க, உங்கள் வாயில் வைக்கிறீங்க, அதை அறிக்கை செய்து உள்ளத்தில் அனுப்புகிறீங்க, இருதயத்துக்கு அனுப்புகிறீங்க. இருதயத்துக்கு அனுப்பும்போது அங்கே ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? வெறும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விளங்கிக்கிறது மட்டும் இல்லை, அந்த தேவனுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும்படி, நடக்கும்படி அதற்கு வேண்டி எல்லாத்தையும் செய்கிறாரு. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யம் நிலத்திலே விதையை விதைக்கிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விதைத்து விட்டு இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. வச்சிருக்கீங்களா? 4:24 விதைக்கிறவன் என்ன பண்ணுறானா? பரலோக ராஜ்யம் இப்படி தான் இருக்குதான். எது? தேவனுடைய காரியங்கள்லாம் இப்படி தான் வேலை செய்துன்றாரு. விதைக்கிறானா, நிலத்தில் விதையை விதைக்கிறான். விதைன்னா வசனம்னு சொல்லிட்டார் அதே 4ஆம் அதிகாரத்தில்.
விதை விதைக்கிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறது. தான் தேவனுடைய ராஜ்யம். அவன் விதைச்சிட்டு என்ன பண்ணுறான்? விதைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்குல்ல, விதைக்க என்ன ஆகுது ஏதாகுதுன்னு விதைச்சிட்டு இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் அது பயிராகி விளைகிறது போல இருக்கிறது அப்படின்றாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? இவன் விதைச்சிட்டான், வார்த்தையை சொல்லி 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 இருதயத்தில் விதையை விதைச்சு விட்டான். வார்த்தையை அறிக்கை செய்து 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 கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் சொல்கிற காரியங்களை சொல்லி 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 அது இருதயத்தில் விதைக்கப்பட்டு விட்டது. இப்போ என்ன பண்ணுறான்? இரவில் தூங்கி பகலில் விழித்துனா நார்மலாக போகிறான் அவன் பாட்டுக்கு வாழ்க்கையில். ஏன்னா வசனம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவன் பாட்டுக்கு டெய்லி எந்திரிக்கிறான், வேலைக்கு போகிறான், வர்றான், செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இரவில் தூங்கி பகலில் விழிக்குன்னு சொன்னால் நார்மல் ரூட்டீனாக அவன் ஃபாலோ பண்ணுறான். அதுதானே பண்ணுறோம் நம்மெல்லாம். இரவில் தூங்கி பகலில் விழிக்கிறோம், போயிட்டே இருக்கிறான் அவனுக்கே தெரியாத விதமாய். அப்படின்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஆவியானவர் கிரியை செய்து இந்த வசனம் சொல்லுகிற வெற்றியும் வாழ்வையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜெயத்தையும் உங்களுக்கு உண்டாக்கும்படியாக அதற்கான வழிகளை தேடி கண்டுபிடித்து அதற்கான வாசல்களை திறந்து கொடுத்து அதற்கான காரியங்களை சாத்தியப்படுத்தி உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்து 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 நீங்க விழிச்சிட்டு இருக்கும் போதும் தூங்கிட்டு இருக்கும் போதும் வேலை செஞ்சு செஞ்சு இந்த காரியங்கள் அத்தனையும் வாய்க்க பண்ணுகிறார். அவனுக்கே தெரியாத விதமாய் அது பயிராகி விளைகிறது. நீங்களே ரியலைஸ் பண்ணல, வச்சுக்கிட்டே வர்றீங்க, சுகத்தை பேசிக்கிட்டே வர்றீங்க, வெற்றியை பேசிகிட்டே வர்றீங்க, ஜெயத்தை பேசிகிட்டே வர்றீங்க, வாழ்வை பேசிகிட்டே வர்றீங்க, ஐஸ்வர்யத்தை பேசிகிட்டே வர்றீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே அப்படியே வருது. அவனுக்கே தெரியாத விதமாய் அது விளைந்து பயிராகிறது போல. ஹலோ, அவனுக்கே தெரியாத விதமாய், எல்லாம் சொல்லுங்க, அவனுக்கே தெரியாத விதமாய் அது விளைந்து பயிராகிறது. தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒப்பாயிருக்கிறதுன்றார். நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாய் அது விளைந்து பயிராகி வருகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம், விதைச்சிக்கிட்டே இருங்க, வசனத்தை வாயில் பேசி இருதயத்தில் விதையுங்க. இங்கே வந்து கேட்குறீங்க இல்லையா, அது மூலமாக நான் விதைத்து கொண்டிருக்கிறேன் இருதயத்தில். இந்த வசனம் பிரசங்கம் பண்ணுறது கேட்கும்போது விசுவாச வார்த்தை உங்களுக்குள்ளே போகிறது, அதன்படியே பேசுங்க, அது உங்களை இருதயத்தில் போகுது. நீங்கள் நாளெல்லாம் பேசுறது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகிறது. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இரவில் தூங்கி பகல் விழுத்திருந்து நார்மலாக போயிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா இந்த வசனம் சொல்கிறபடியே ஒரு வாழ்க்கை.